நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அவ்வளோதான் தேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ட் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஷெரீஃப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு. நிறைய சாங்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் என்னோட ஃபேவரட் அவர் கூட அடியே அடியே சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். இனிமேல் தான் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். And Master, thanks for being with me all the time whenever I need it. Thank you, Master. மாஸ்டரோட ஸ்டெப்ஸ் அதுல நீங்க வந்து டான்ஸ் ஆட பாக்குறது எப்பவுமே இட்ஸ் a beautiful feeling for us. So நீங்க வந்து அவர் இப்போ கொரியோகிராஃப் பண்ணதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாஸ்டர், கொஞ்சம் மாத்தி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அவர் கேட்கல. ஆட வச்சிருக்காரு. ஆமா, கஷ்டமா தான் பாரு, ஆடிதான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்பவுமே. ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ எதுவும் சொல்ல முடியாது. பட் அவருடைய விஷயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்பவுமே. நல்லா இருக்கு கம்போசிங், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும் அவ்வளோதான். ஓகே, ரவி மோகன் சார் பொறுத்தளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் குத்தா இருந்தாலும் இல்லை ஸ்டைலிஷ் அந்த எனிதிங் இட் இஸ். மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது? which one அவர் ஆடி ரசிக்கிறது என்ன? சார் வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் வெளியிருக்கோம். அப்போ ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டு அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து அப்படியே ரைட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். நான் என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன். என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸிங் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மையர் ஹிஸ் டான்ஸ் மூவ்ஸ். நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல, எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன் ஹூஸ் த பெஸ்ட் டான்ஸ் சொல்லுவோம். அதோட பேர் சொல்லிட்டே இருப்பேன். ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட மூவ்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் நிற்கிறப்போ அது ஒரு காலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தை நிறைய பேர் நம்ம லைஃப்பில் சொல்லுவோம், நம்ம வளரும் போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கும் எவ்வளோ வளர்ந்தாலும் இஸ் சப்போர்ட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கமிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய பேர் கேட்டேன், நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் யாருக்கு சொன்னாலும் வி வில் ரெஸ்பாண்ட். அண்ட் அவர் எப்படி சொல்றது, இட்ஸ் வெரி டஃப் டு பி லைக் ஹியூமன் ரைட்டிங். அதனால நான் கூப்பிட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டே விஷயம் தான், ஒரே நிமிஷம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு, அதே மாதிரி திருப்பி கூப்பிட்டாரு, நான் வர மாஸ்டர் அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ஒரு 5 days they were very happy and அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ that's a great thing. I have something to ask. நீங்க வந்து டான்ஸ் எப்படி பாக்குறீங்க? Like personally, how is it connected to you, dance? நான் எப்பவுமே டான்ஸை வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபாக தான் பார்க்குறேன். ஏன்னா அது தாண்டி ஒரு நல்ல எமோஷனை டெலிவர் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டூல் டான்ஸ். ஹாப்பியாக இருந்தாலும் ஆடலாம், கோபமாக இருந்தாலும் சிவத்தாண்டம் ஆடலாம், சோகமாக இருந்தாலும் ஆடலாம். ஸோ லைஃப்பில் எது இருந்தாலுமே அந்த எமோஷனை டீல் பண்ணுறதுக்கு டான்ஸ் வந்து ஒரு மீடியமாக இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஐயோ டான்ஸ் பை தி வே சின்ன வயசுல டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஆமாம், நான் வந்து 4 வயசுலயே பரதநாட்டியத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. முதல்ல பிடிக்காம தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே தடவை இந்த மாதிரி மெடல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சீரியஸாக கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டான்ஸ் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. வெரி ஹாப்பி. What's your favorite style of dance? ஹிப்ஹாப் ரொம்ப பிடிக்கும். ஹிப்ஹாப் நீங்க கொரியோகிராஃப் பண்ண ஹிப்ஹாப் ஆடி இருக்காங்களா? இல்லை, அந்த ஸ்டைல் ஆனதில்லை. பட் கூடி விரும்பல ப்ரோ கோட் ஒரு படம் பண்ணுறாங்க. ஆமா, ஓ அதில் நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணுறீங்களா மாஸ்டர்? ஓகே. Thank you so much. Thank you. Congratulations to Mr. Sheriff and the whole family and Appa Amma, everybody. Congratulations on such a wonderful event. First of all, thank you so much for coming. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இவெண்ட் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And I'm sure ஷெரீஃப் மாஸ்டரோட பயணத்துல எப்பவுமே ரவி மோகன் சார் வந்து இருந்திருக்காங்க. அவரோட நிறைய சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க. உங்களுக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு சாங்
ரவி மோகன் டான்ஸ் ஆடி நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு சாங் ஆன் ஸ்கிரீன்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் அவருக்கு ஒரு ஜூம் வைக்கணும்னு நினைக்கிறேன். I'm sure you have seen many. அவரோடதான். அவரோட. அடடா 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 ஏதோ செய்கிறாய். பாட்டே பாடிக்கிறீங்க எங்களுக்காக. Thank you. So நீங்க சொல்லுங்க டான்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் இருக்கு? Dance is what he taught me also. Dance is a celebration of life, and I'm so happy that Mr. Sheriff has put up such a huge parade for the school. ஏன்னா நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்தா கஷ்டமே வராது actually லைஃப்ல. That's the best thing to do in life. And அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அதுதானா? டான்ஸ். Dance is a celebration of life. அவர்தான் சொன்னார். Yes, absolute full credit. ஓகே, உங்களுக்கு வந்து டான்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆடுவீங்க? ஸ்லோவா இல்ல இறங்கவே பயங்கரமா ஃபோக் ஜாலி அந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? I generally enjoy a lot with Afro. I'm a very Afro person, but otherwise I'm happy with everything. I love Bharatanatyam. I'm also trained in Bharatanatyam Oh, is it? Okay. for about 5 years, so I just appreciate dance and movement and dance or you know your toxins, mental health. Everything is the best thing possible. So I love dance. எனக்கு தெரியாம நாங்க வந்து டான்ஸ் நம்ம கேட்கோம். பட் நீங்க ஒரு சிங்கர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். Double trouble. எங்களுக்காக ஒரு 2 வரிகள் ப்ளீஸ். பட் எல்லாமே வந்து அவரை பார்த்து ஓகே என்ன சாங் டான்ஸ் ஆடுறது என்ன சாங் பாட்டு பாடுறது ரொம்ப கியூட்டா வந்து நீங்க கேட்டு பாடுறீங்க. Because அவர் எப்பவுமே சொல்லுவாரு wherever நம்ம எங்க சென்னைக்கு போனாலும் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டு. That's so sweet. Okay, சார் சொல்லுங்க என்ன பாட்டு சார்? தமிழ் சாங், எனி தமிழ் சாங். இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவில் கருதிடும் அன்னாரை தேடி பாட கேட்டாயோ மூடாமல் மூடி வருகிறது தானாக போக்கு வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. Oh, thank you to Himisha. சார் சூப்பரா நீங்க வேற என்ன டேலண்ட் இருக்கு சார்? என்ன கேட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டா பண்றாங்க. மிமிக்ரி பண்ணுவாங்களா? மாட்டி விட்டுறாரு ஓகே அப்படின்னு சொல்லி. That's it. But anyway, this is super special for us. Thank you for joining us for the event. எங்களுக்காக வந்து டான்ஸ் ஆடி பாட்டுல பாடுறதுக்கு சார். And thank you so much, Kenisha, because I'm a very big fan of her voice, because of the unique voice அவங்களுக்கு. தமிழ்ல இப்போதான் உள்ள வராங்க. இனி தமிழ்ல ஒரு going to see the international artists மாதிரி தமிழ்ல definitely she will rule for sure, because she have a very unique talent and even sounding. அவங்க மியூசிக் அவ்வளோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக I mean I think in few months she's going to do some big things in Tamil industry. So even I'm following you and everything, because as an artist you're doing wonderful job. Thank you so much. Thanks for coming. And thank you so much for inviting me also. Congratulations to everybody and all the parents. Don't ever stop your children from dancing. I forgot English for a minute. Thank you once again. Let's give it up for our favorite